ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு, வயல் நண்டு எப்படி சுத்தம் செய்து அதை எப்படி வறுத்து சாப்பிட போகிறது தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வயல் நண்டு பிடிச்சின்னு வந்திருக்கோன்னு. நண்டு வந்து 1 கிலோ இருக்கும். இந்த நண்டை இப்படி பிடிச்சி இந்த 2 கால் இருக்குது பாருங்கள், கடிக்கிற கால். இந்த 2 காலை வந்து நல்லா பிடிச்சி ஒன்றா சேர்த்துக்கணும். இது மாதிரி பிடிச்சி அப்படியே இந்த 2 கடிக்கிற காலையும் சேர்த்து ஒன்றா பிடிச்சின்னு ஒரு இழு இழுத்துமோனா இந்த ஓடு தனியாக வந்துடும், அந்த கறி தனியாக நின்றோம். இப்படி தான் நண்டு சுத்தம் பண்ணுறது. அதை விட இந்த சைடில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துடணும். இந்த நார் போல் இருக்கும், அதெல்லாம் வந்து பிச்சு எடுத்துடணும். பிச்சு எடுத்துகிட்டு இந்த காலுங்க இருக்குது பார்த்தியா, இந்த குட்டி குட்டி காலுங்கள்லாம் வந்து எடுத்துடலாம். இது வந்து நம்ம நண்டு ரசம் வைக்கிறதுனா வந்து இந்த காலோடு போட்டு இடிச்சிட்டு அந்த சாறு எடுத்து ரசம் வைப்போம். இது நம்ம வறுத்து சாப்பிட போகிறோன்றதுனால இந்த குட்டி 2 காலெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த கறி பகுதி மட்டும், இந்த பெரிய கால், கடிக்கிற கால், இந்த கறி பகுதி மட்டும் எடுத்து நம்ம வறுக்கலாம். அதெல்லாம் பிச்சாச்சு. இப்போ வந்து தனித்தனியாக எடுத்துருவோம். இந்த கால் தனியாக, அந்த கால் தனியாக, கறியோடு எடுத்துட வேண்டாம். சிம்பிள் தான் இது க்ளீன் பண்ணுறது. இப்போ வந்து கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் வந்து இந்த நண்டு வந்து ஈஸியாக கிடைக்கும். அவ்வளோதான் பாருங்கள், கறி 2 கால் எடுத்தாச்சு தனியாக. கார்த்திகை மாதத்தில் வந்து இந்த நண்டு வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும் வயலில். மற்ற டைம்லலாம் இது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த டைமில் வந்து நமக்கு ஈஸியாக மாட்டிக்கும் நம்ம கையில். நம்ம வயல் ஓரம் போனோமாவே அது பாட்டுக்கு நம்ம அந்த வயலில் நிறைய சுற்றின்னு இருக்கும், ஈஸியாக பிடிச்சாந்துக்கலாம். அதை விட வந்து இந்த கார்த்திகை மாதம் டைமில் தான் வந்து அதிகமான டேஸ்ட் இருக்கும் இந்த நண்டு. மற்ற டைமை விட இந்த கார்த்திகை மாத டைமில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. அதனால தான் நாங்கள் இப்போ பிடிச்சின்னு வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். அவ்வளோ இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணிக்கணும். இந்த 1 கிலோ நண்டு இதை வந்து உடச்சி போட்டோம்னா கறி மட்டும் ஒரு 1/2 கிலோ தேரும். மீதி இந்த சின்ன காலுங்க, அந்த ஓடு, அதெல்லாம் வந்து ஒரு 1/2 கிலோ கவிஞ்சிடும். அதெல்லாம் இதே போல் மொத்தம் புட்டு போட்டாச்சு. 1/2 கிலோ நண்டு வந்துருக்குது. இப்போ வந்து இதை நம்ம க்ளீன் பண்ணணும். நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3-4 தடவை நல்லா க்ளீன் பண்ணணும். சுத்தம் நல்லா போட்டு நல்லா அலசி நண்டை வந்து வெள்ளையாக நல்லா ரெடி பண்ணணும். அது இந்த நண்டு வந்து இந்த கார்த்திகை மாதம்னாலுமே இந்த வயல் நண்டு, இந்த ராகி மாவு இருக்குல்ல, கேவர் மாவு களி, இந்த களியும் நண்டும் செஞ்சு வச்சிக்கின்னு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கார்த்திகை மாதம்னாலுமே இந்த மழை டைமில் இந்த நண்டு, அந்த களி அது செஞ்சு வச்சுன்னு தான் எங்கள் வீட்டிலலாம் எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னெல்லாம் நானும் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன் சின்ன வயசில். இப்போ தான் சரி இந்த வீடியோ போடலாமா அப்படின்றதுனால தான் இப்போ போய்ட்டு 1 கிலோ நண்டு நாங்களே பிடிச்சி எடுத்துன்னு வந்து அது போட்டு செஞ்சுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நண்டு அழைக்கிறது வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 1 தடவைக்கு 4 தடவை தண்ணி போட்டு, இந்த தண்ணி எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து அதில் இருக்கிற அழுக்கு, அந்த கொழுப்புன்னுவாங்க, அது எல்லாமே சேர்ந்து மொத்தமே வெளியில் வந்துடும். நம்ம அழைக்க எல்லாமே வெளியில் வந்துடும். நல்லா அழைச்சிட்டோம்னா இந்த தண்ணி வந்து நம்ம தண்ணி எப்படி இருக்குமோ அந்த கலர் வர அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கினே இருக்கணும்.
தண்ணி வந்து நல்லா தெளிவாகிற அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். இதை வந்து குழம்பு வைக்கலாம், ரசம் வைக்கலாம், கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்து தண்ணியே அதிகமாக வைக்காத அப்படியே வெறும் நண்டு மட்டும் அப்படியே நம்ம வறுத்து அப்படியே சாப்பிட போகிறோம். சாம்பார் வச்சுக்கின்னு, சாம்பார் ரசம் அந்த மாதிரி வச்சுக்கின்னு அப்படியே வெறும் நண்டு அப்படியே போட்டு அப்படியே நல்லா வறுத்து அப்படியே வச்சுன்னு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும். இது நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி தான் அதை பிடிச்சின்னு வந்து செய்ய போகிறோம். நண்டு வந்து ரொம்ப நல்லது. இந்த மழை டைம்லலாம் வந்து ஒரு 2-3 வாட்டி சாப்பிட்லாம். சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த சளி, இரும்பல், இந்த கோல்டெல்லாம் ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு தடவை சாப்பிட்டாலும் போகிறோம், எங்கே இருக்குதுன்னே தெரியாது, பட்டுன்னு கிளியர் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது வந்து ஒரு 7-8 பல் பூண்டு, வெங்காயம், தக்காளி 3 க்ளீன் பண்ணியாச்சு. இது நண்டு, நம்ம க்ளீன் பண்ண நண்டு. இப்போ வந்து மசாலா வந்து என்ன ரெடி பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து சீரகம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1.5 டீஸ்பூனு. பாருங்கள், இது வந்து சின்ன டீஸ்பூனு, அதனால் வந்து 1.5 போடுறோம். சீரகம் 1.5. மெழுகு பாருங்கள், மெழுகு வந்து 1 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் போடுறோம். இதை போட்டு நல்லா இடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். ரொம்ப கூட இடிக்க தேவையில்ல. இந்த அளவுக்கு இடித்து இதை வந்து தனியாக இதாக கூட எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து அதிகமாக போடக்கூடாது. இந்த மெழுகு சீரகம் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும் காரத்துக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து வந்திகம், இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு. சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். சோம்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க, சும்மா வாசனைக்காக தான் போடுறது. இது ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளி, 1/2 கிலோ நண்டுக்கு இந்த அளவுக்கு புளி இருந்தால் போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து பாத்திரத்தை வச்சுட்டு, வெறும் பாத்திரம் வச்சுட்டு அதில் நண்டு போட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா இப்போ வந்து வதக்க போகிறோம். அது நண்டு எப்பவுமே வந்து நம்ம வயல் நண்டு மட்டும் வெறும் பாத்திரத்தை வச்சுட்டு அதை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக அடிச்சிடணும், நல்லா வறுத்துடணும். அதுலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி ஃபுல்லாக மொத்தமே சுண்டுற அளவுக்கு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும். நல்லா வெந்துச்சு. இப்போது அதில் இருக்கிற தண்ணி கிண்ணி எல்லாமே, அந்த கெட்ட நீர் எதனா இருந்தானா கூட மொத்தம் வற்றிடும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம மிளகாத்தூள், இந்த புளியெல்லாம் போட்டு
கரைச்சி அதில் வந்து ஒரு குழம்பு மாதிரி கூட்டி வச்சுக்கணும். இப்போ வந்து பாருங்கள், இந்த எலுமிச்சை பழம், ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து, நண்டு வந்து ஈட்டு அதிகம், அதனால் வந்து எலுமிச்சை பழத்தை ஒன்று கட் பண்ணி அந்த நண்டில் போட்டு நல்லா பிசைந்து விட்டுருவோம். நண்டில் நல்லா பிசைந்து நல்லா ஊற வச்சிடணும் நண்டில். அப்போ தான் அந்த புளிப்பு வந்து அந்த நண்டில் ஏறிச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு கடித்து சாப்பிட சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மிளகு போடுறதுனால மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள், இவ்வளோ தான் வச்சுக்கிறோம். ஏற்கனவே நண்டு ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்படின்றதுனால கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு, அதுக்கடுத்தது வந்திகம். வந்திகம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லது நண்டுக்கு மட்டும். அடுத்தது சீரகம், இது சோம்பு, இது வந்து நம்ம பூண்டு, அடுத்தது வெங்காயம். அடிக்க வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட போகிறோம். எல்லாம் செய்கிற மாதிரி தான். நான் இது கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். நம்ம இடித்து வச்சிருந்த மிளகு, சீரகத்தூள் எல்லாமே போட்டோம். இப்போ அதில் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம நண்டு வந்து அதில் கொட்டிட வேண்டும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சா தான் கொஞ்சம் நண்டு அந்த சாரெல்லாம் வந்து நல்லா வெந்தால் தான் வந்து அந்த நண்டுக்குள்ளெல்லாம் போகும். அந்த காரம், இந்த மிளகுத்தூள், அந்த காரம்லாம் வந்து நண்டுக்குள்ளே போச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் நண்டு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இப்போ நல்லா இப்போ முருகெலாம் நல்லா வெந்துடுச்சு நண்டு. இந்த மிளகு, நம்ம போட்ட மிளகு, சீரகம், இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா நண்டு வந்து நல்லா வெந்துச்சு. இப்போ செஞ்சவங்களே சாப்பிட சொல்லலாம், எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி களி செய்யலை, வெறும் சாதம் தான் செஞ்சுருக்கோம். சாதத்துக்கும் நல்லா தான் இருக்கும், சாப்பிடும். இது நம்ம சாம்பாருக்கு அப்படியே வச்சுன்னு சாப்பிட்லாம், இல்லை இதுலேயே கூட பிசைந்து சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். கடிச்சு சாப்பிடும். நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க.